வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா +2ஓட பைத்தான் போர்ஷன்ஸில் புக் பேக் கொஷின்ஸை தான் இருக்கோம். அதில் 10th லெசனில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன கொஷின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட் ஏ மெனு டிரைவன் ப்ரோக்ராம் டு ஆட் ஆர் டெலீட் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ். ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸை ஆட் பண்ணணும் அல்லது டெலீட் பண்ணணும். யூ ஷுட் யூஸ் டிக்ஷனரி டு ஸ்டோர் ஐட்டம்ஸ் அண்டு பிராண்டு. ஐட்டமோட நேமையும் பிராண்டையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு டிக்ஷனரியை யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. மெனு டிரைவன் ப்ரோக்ராம்னா ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் வந்துடும். இது வேணுமா இது வேணுமா அப்படின்ட்டு 2-3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமில் ஆட் பண்ண போனோம், டெலீட் பண்ண போனோம்னு சொல்கிறாங்க. அப்போ ஆடுன்ற ஒரு ஆப்ஷனு, அடுத்தது டெலீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனு, இது இல்லாமல் டிஸ்பிளேன்ற ஒரு ஆப்ஷன் நம்ம வைக்கலாம். பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணதெல்லாம் பார்க்கணுன்னா டிஸ்பிளே, இது இல்லாமல் வெளியில் வரணும், போதும் என் வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னா வெளியில் வரணுன்னா எக்ஸிட்டு. ஸோ நான் 4 சான்ஸ் தரேன், அதாவது 4 ஆப்ஷன்ஸ் தரேன். இந்த ஆப்ஷன்ஸில் எது யூசர் விரும்புகிறாங்களோ அந்த ஒர்க்கை செய்து முடிச்சுட்டு வெளியில் வரணும். இதுதான் மெனு டிரைவன் ப்ரோக்ராம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் சொல்லி அதில் எந்த வேலை செய்யணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதுக்கு பேர் மெனு டிரைவன் ப்ரோக்ராம். சரி, இப்போ டிக்ஷனரியை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க இல்லையா? டிக்ஷனரி கிரியேட் பண்ணணுன்னா என்ன சொல்லணும்? டிக்ஷனரியோட பேர் கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும்னா எம்டி டிக்ஷனரி. ஃப்யூச்சரில் நம்ம இந்த டிக்ஷனரியில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ எம்டியாக ஒரு டிக்ஷனரியை கிரியேட் பண்ணிவிட்டேன், எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஆட் ஆயாச்சு. அடுத்தது பிரிண்ட்டு, ஆடு, டெலீட்டு, டிஸ்பிளே, எக்ஸிட், இந்த 4 ஆப்ஷன்ஸும் பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்தது சிஹெச்ன்ற வேரியபிளுக்கு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் யுவர் சாய்ஸ். இப்போ 1ன்னு கொடுத்தா ஆடு, 2ன்னு கொடுத்தா டெலீட்டு, 3ன்னு கொடுத்தா டிஸ்பிளே, 4ன்னு கொடுத்தா எக்ஸிட்னு சொல்லிட்டோம் யூசருக்கு. அதில் உனக்கு எது வேணும்னு கேட்குறேன், அதை வாங்கி இன்ட்டா மாற்றி சிஹெச்சுக்கு அசைன் பண்ணுறேன். ஏன் இன்ட்டா மாத்திரம்? இங்கே 1 2 3ன்னு நம்பரில் தானே இருக்குது. அப்போ நான் அந்த நம்பரை வச்சு ஏதோ கண்டிஷன் செக் பண்ண போகிறேன். அதனால் இன்ட்டா மாற்றி சிஹெச்சுக்கு அசைன் பண்ணிட்டேன். இப்போ செக் பண்ணுறேன் பாருங்கள். வைல் லூப்பில் சிஹெச் நாட் ஈக்குவல் டு 4, சிஹெச்சோட மதிப்பும் 4ம் நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கணும். இப்போ சிஹெச்சில் நான் 1ன்னு கொடுத்தேன்னா அப்போ 1 நாட் ஈக்குவல் டு 4 அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ. ரெண்டும் ஈக்குவலாக இல்லை. அப்போ ட்ரூவாக இருந்ததுன்னா உள்ளே வரும். உள்ளே வந்தால் அகெயின் இன்னொரு கண்டிஷன். இஃப் இது லூப்புக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை ரிப்பீட் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள். இந்த லூப்புக்குள்ளே இருக்கிற இது எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எத்தனை டைம்ஸு நம்ம உள்ளே பார்ப்போம் எத்தனை டைம்ஸ்னுட்டு. இப்போ இஃப் சிஹெச் ஈக்குவல் டு 1, சிஹெச்சில் இருக்கிறது 1 அப்படின்னு செக் பண்ணுறோம். அடுத்த கண்டிஷன் ஆமாம். இப்போ நான் சிஹெச்சில் 1ன்னு தான் கொடுத்தேன், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா நம்ம இங்கே 1க்கு என்ன கொடுத்துருக்கோம்? ஆடு கொடுத்துருக்கோம். அப்போது ஆடுன்னா என்ன நேமை ஆட் பண்ண போகிறீங்க, என்ன பிராண்டு நேமை ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ நேம் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் ஸ்டேஷ்னரி நேம். என்ன ஸ்டேஷ்னரி நேமு அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஸ்டேஷ்னரி நேம் வந்து பென் ஆட் பண்ணுறேன். இப்போ எனக்கு டிக்ஷனரி STAT அப்படின்ற ஒரு பேரில் டிக்ஷனரி கிரியேட் ஆயாச்சு. இந்த இடத்துல டிக்ஷனரி காலி டிக்ஷனரி இருக்குது, இது STAT. இப்போ நான் பென் அப்படின்ற கொடுக்குறேன், நேமில் என்ன கொடுக்குறேன்? பென்னுன்னு கொடுக்குறேன், அது நேமில் வந்தாச்சு. பிராண்ட் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் பிராண்டு நேம். பென்னில் என்ன பிராண்டு? எனக்கு வந்து இப்போ கேம்லின் இருக்குது அப்படின்னா கேம்லின், அது பிராண்டு நேமில் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், STATன்றது டிக்ஷனரியோட நேமு, STAT ஆஃப் நேம் அப்படின்னா இப்போ இந்த நேம்னு சொன்னோம் இல்லையா? டிக்ஷனரியில் எப்போவுமே நம்ம இந்த கோலன் வைப்போம்ல, ஒரு டைட்டில் சொல்லிவிட்டு அதாவது லேபிள் சொல்லிவிட்டு கோலன் வச்சுட்டு அப்புறம் தான் வேல்யூ கொடுப்போம். இது டபுள் கொட்டேஷனில் கொடுப்போம் நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணும் போது. இப்போ ஆட் பண்ணும் போதும் அதே போல் தான். ஸ்டேட் ஆஃப் நேம் அப்படின்னா நேமில் இருக்கக்கூடிய வேல்யூக்கு பிராண்டை கொண்டு போய் அசைன் பண்ணு அப்படின்னா இப்போ நேமுக்கு என்ன அசைன் பண்ணிக்கும்? பிராண்டு நேமை கேம்லின்னு அசைன் பண்ணிக்கும். எப்போவுமே நம்ம டிக்ஷனரியை ஆக்சஸ் பண்ணும்போது இந்த டைட்டில் நேம் லேபிள் நேமை சொல்லணும். அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு வாங்குறாங்க. நேமில் இருக்குது பென்னுன்னுட்டு, அந்த பென்னுக்கு எதை அசைன் பண்ணு? கேம்லின்னுங்கிற வேல்யூவை அசைன் பண்ணு. இப்போ ஒரு வாட்டி அசைன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த இஃப்பில் ஏதாவது ஒன்று தான் ட்ரூ ஆகும். எந்த இஃப் ட்ரூ ஆனாலுமே மொத்த எல்ஸை விட்டு வெளியில் வந்துடும், அதாவது இந்த இஃப் பிளாக்கை விட்டு வெளியில் வந்துடும். இப்போ இஃப்பில் இது ட்ரூ ஆகிடுச்சு. அப்போ இந்த டோட்டல் இஃப்பை விட்டு வெளியில் வந்து அடுத்த லைன் சிஹெச் ஈக்குவல் டு, நான் இங்கே ஆக்சுவலாக இந்த இஃப்க்கு நேராக எல்ஸுக்கு நேராக கீழே எழுதியிருக்கணும், எனக்கு இடம் போதில்லைன்றதுனால நான் சைடில் எழுதியிருக்கேன். சிஹெச் ஈக்குவல் டு மறுபடியும் இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் யுவர் சாய்ஸ். இது ஏன் வாங்குகிறோன்னா இங்கே மேலே வாங்குறது லூப்புக்கு மேலே வாங்கிட்டோம் நம்ம சாய்ஸு. இப்போ லூப்பு ஒன்ஸு தான் போகும். மறுபடியும் அடுத்தது இன்னொரு வாட்டி நம்ம லூப்பை கண்டினியூ பண்ணிக்கணும் அப்படின்னா இன்னொரு வாட்டி சாய்ஸ் கேட்குறேன். இப்போ நான் 2ன்னு என்டர் பண்ணேன்னா இது எடுத்துக்கோ. இப்போ லூப்புக்குள்ளே இந்த லைன் இருக்கிறதுனால இதோட லூப்பு முடிஞ்சிடுச்சு, இதுதான் லாஸ்ட் லைன் ஆஃப் த லூப்பு.
இதோட முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து சாய்ஸ் வாங்கிட்டோம். வாங்கின சாய்ஸை எடுத்துன்னு மறுபடியும் எங்கே போகும், வயலை தேடி போகும். இப்போ சிஹெச்சில் வாங்கின வேல்யூ நாட் ஈக்குவல் டு 4ஆ. இப்போ நான் 2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். 2 அப்படின்னா 2 நாட் ஈக்குவல் டு 4. கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா உள்ளே வரும். இந்த இஃப் ஃபால்ஸ் ஆகிடும். சிஹெச்சில் இருக்கிறது 1ஆன்னு செக் பண்ணும்போது ஃபால்ஸு, இந்த வேலை செய்யாது. இங்கேருந்து எல்ஸுக்கு வரும். எல்ஸ் இஃபில் சிஹெச்சில் இருக்கிறது 2ஆன்னு செக் பண்ணும்போது ஆமாம் 2. அப்போ இந்த வேலையே செய்யும். ரெண்டாவது ஆப்ஷன் நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், டெலீட் கொடுத்துருக்குறோம். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கோம், டெலீட். அப்போ கேட்குறாங்க நேம் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் ஸ்டேஷனரி நேம் டு டெலீட். எந்த ஸ்டேஷனரியை டெலீட் பண்ண போகிறீங்க அதனோட பேரை என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ கேம்லின்ங்கிறத டெலீட் பண்ணணுன்னா இந்த பெண்ணுன்னு தான் கொடுக்கணும். பெண்ணை டெலீட் பண்ண போகிறேன், இந்த லேபிள் நேமை கொடுத்தோன்னா பெண்ணில் இருக்கக்கூடிய கேம்லின்ங்கிற வேல்யூவை டெலீட் பண்ணிடும். ஸோ இப்போ இங்கே பெண்ணுன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். அப்போ பெண்ணு நேமில் வந்துடும் டெல் STAT ஆஃப் பெண்ணு. அப்போ STATயில் இருக்கக்கூடிய பெண்ணை டெலீட் பண்ணிடு அப்படின்னு சொல்லணும். டெலீட் ஆகிடும். சப்போஸ் அடுத்த வாட்டி இப்போ இது முடிச்சிடுச்சு, மறுபடியும் CH ஈக்குவல் டு மறுபடியும் அடுத்து என்ன சாய்ஸ்ன்னு கேட்குது. இப்போ இந்த 4ல் ஏதாவது ஒரு சாய்ஸ் கொடுக்குறோம். நான் இப்போ 3ன்னு கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோ, 2 கொடுக்கல, நான் 3 கொடுத்துருந்தேன்னா இந்த இஃப் ஒர்க் ஆகாது, இந்த இஃப் ஒர்க் ஆகாது, இந்த இஃப் ஒர்க் ஆகும். எல்ஸ் இஃப் CH ஈக்குவல் டு 3ஆ. சிஹெச்சில் இருக்கிறது 3 அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா என்ன வரும், பிரிண்ட் STATனா டிக்ஷனரியில் இருக்க நிறைய வேல்யூ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, அதாவது அதிகமாக ஆடுன்னு எப்போல்லாம் சாய்ஸ் கேட்குதோ அப்போல்லாம் ஒரு 3 வாட்டி 4 வாட்டி ஆடுன்னு கொடுத்து ஒரு 4-5 ஐட்டமை ஸ்டோர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா டிஸ்பிளே 3ன்னு கொடுத்து டிஸ்பிளே கொடுத்தீங்கன்னா அந்த 4-5 ஐட்டமும் பிரிண்ட் பண்ணும். இங்கே பிரிண்ட்டு ஸ்டேஷ்னரின்னு கொடுத்தோம்னா ஸ்டேஷ்னரியில் இருக்கக்கூடிய அத்தனை வேல்யூஸும் பிரிண்ட் பண்ணிடும். சப்போஸ் இங்கே என்டர் யுவர் சாய்ஸில் நான் 1ம் கொடுக்கல, 2ம் கொடுக்கல, 3ம் கொடுக்கல, 4ம் கொடுக்கல, 4மே கொடுக்கல, 5 கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த எல்லா இஃபுமே ஃபால்ஸ் ஆகிட்டு எல்ஸுக்கு வந்து பிரேக் வெளியில் வந்துடும். இந்த லூப்பை விட்டே வெளியில் வந்துடும். சப்போஸ் நான் 4 கொடுத்தேன் அப்படின்னா 4 எடுத்துகிட்டு மேலே போகும். இங்கே தப்பாயிடும். CH நாட் ஈக்குவல் டு 4 அப்படின்னா சிஹெச்சில் இருக்கிறது 4 தான், இந்த பக்கம் இருக்கிறதும் 4, ரெண்டுமே ஈக்குவல். ஆனால் நம்ம நாட் ஈக்குவல்ட்டான்னு கேட்கறதுனால கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா இந்த மொத்த லூப்பை விட்டும் வெளியில் வந்துடும். அதுக்கு கீழே நம்ம எதுவுமே சொல்லலை. ஸோ அப்போ வெளியில் வரத்துக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று 4 கொடுக்கலாம், 4 கொடுத்தா லூப்பே வெளியில் வந்துடும். அது இல்லாமல் நம்ம 5, 6, 7 எது கொடுத்தாலுமே அதெல்லாம் ஆப்ஷன்ஸில் இல்லை இல்லையா. நம்ம இங்கே 4 வரைக்கும் தான் செக் பண்ணியிருக்கோம், அதாவது 3 வரைக்கும் தான் செக் பண்ணியிருக்கிறோம். நம்ம 4ஓ 5ஓ 6ஓ வேறு எது கொடுத்தாலுமே இந்த இஃப்பும் ஃபால்ஸ் ஆகும். இந்த இஃப்புமே ஃபால்ஸ் ஆகிட்டு பிரேக் எல்ஸில் வந்து பிரேக்குன்னா லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ அப்போ 2 வேல நம்ம என்ன பண்ணிக்கலாம், லூப்பை விட்டு டெர்மினேட் ஆகலாம். இதுதான் மெனு டிரைவன் ப்ரோக்ராம். உங்கள் புக்கில் கேட்டிருக்கிற கொஷினுக்கான தெளிவான சிம்பிளான ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த புக் பேக் கொஷின் போட்ட உடனே இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நம்ம சேனலில் பைத்தான் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டும் இருக்குது, அதுலேயும் போயிட்டு பாருங்கள். உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா போர்ஷன்ஸையும் வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.